கைஸ், இன்னைக்கான எபிசோடில் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குதுன்னா, கோர்ட் வாசலுக்கு எல்லாம் வந்தாச்சு. கோர்ட்டில் வந்து அவங்க சாட்சி சொல்கிற நேரம். இப்போ இவங்க சாட்சி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணை இந்த மாதிரி கொடுமைப்படுத்திட்டாங்க, அது இதுன்னு அடிக்கிறாங்க, ஒவ்வொரு பையன் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜட்ஜுக்கிட்ட இல்லாததெல்லாம் வழக்கம் போல் எல்லா பொய்யும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பொண்ணை கொடுமைப்படுத்துகிறாங்க எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து நம்ம மூர்த்தியை கூப்பிட்றாங்க. அவரை கூப்பிட்டு வந்து அவங்க சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, நாங்கள் தான் எதுவுமே பண்ணலை, நாங்கள் அந்த பிள்ளைய சொந்த பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்கிட்டோம், அவங்க தான் பொய் சாட்சியெலாம் சொல்லி எங்களை உள்ளதில் பார்க்குறாங்க பழைய விவரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம சரவணனை கூப்பிட்றாங்க. சரவணனை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு, அவன் இந்த மாதிரி படிப்பு விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் பொய் சொல்லியிருக்கா, குழந்தை விஷயத்துலேருந்து நான் எப்படி அவளை நம்ப சொல்கிறீங்கன்னு, இப்போ இதெல்லாம் பண்ணால் கோவம் வரும்ல எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாங்க. எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிடும் போது அவன் மயில் வந்து எந்திரிச்சு அங்கேருந்து அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு கோர்ட்லேயே கத்த ஆரம்பிச்சிட்றான். அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கோர்ட் அமைதியாக இருக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டு வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க 2 பேர் விசாரிக்கணும்னு சொல்லி அவங்களையும் அவங்க கூப்பிட்றாங்க. அவர் கூப்பிடும்போது அவர் சொல்கிறாரு, இங்கே இந்த மாதிரி நடந்ததே இல்லை, இவங்க வந்து பொய் சாட்சி சொல்கிறாங்க, அதெல்லாம் தப்பு, அந்த மாதிரி அந்த குடும்பம் பண்ணவே இல்லைன்னு அப்படின்னு இவரும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவரை விசாரிக்கும் போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து கோர்ட்டு வாசல் வெளியே வச்சு பேரம் பேசினாங்க, அவங்களுக்கு பொய் சாட்சி எதிராக சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு இவர் வாக்குமூலம் கொடுத்துறாரு. இதனால் கேஸ் வந்து அவங்க சைடு ரொம்ப வீக் ஆகிடுது. ஏன்னா இவங்க சைடு எல்லா ஆதரவும் கிடச்சனால ஓகே. அதுக்கப்புறம் சாட்சியெல்லாம் சொல்லி முடிச்சனால அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வெளியே வந்து வக்கீல் சார் சொல்கிறார், ஜாமீன் மட்டும் கிடச்சிருச்சு, நமக்கு ஜாமீன் கிடச்சிருச்சு, அவங்க எதிர்பார்க்கல அதெல்லாம், ஏன்னா நம்ம சைடு எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கனால ஜாமீன் கிடச்சிருச்சு, இன்னும் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து மட்டும் போட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கையெழுத்து போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இதோடு இன்றைக்கி முடிஞ்சிச்சு. அடுத்த எபிசோடு நாளைக்கு காலையில் சீக்கிரமாக பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி.